இப்போ நம்ம மசாலா வச்சு ஸ்டஃபிங் வச்சு ஒரு இது செய்ய போகிறப்ப ஒரு ஸ்பூனு நெய், ஒரு கப்பு கோதுமை போட்டிருக்கோம். மாவு பனைஞ்சிட்டு பாருங்க, போடுங்க சொல்கிறேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்பா பனைஞ்சிட்டு. இது வந்து டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது ஒரு வெரைட்டியான. ஒரு ஸ்பூனு நெய், ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கப்பா. இது வந்து இது ஸ்டஃபிங் செய்யறதுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கேரட்டு, கருவேப்பில்லை, இது வந்து காலிஃப்ளவரு, இது வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் மாவு பனைஞ்சிட்டு காட்டுறேன்ப்பா. மாவு பனைஞ்சாச்சுப்பா. இது மேலே கொஞ்சோண்டு நெய் தடவி வச்சாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறட்டும். காயாமல் இருக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுருக்கோம். மூடி வச்சுருவோம். நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்ப்பா. 10 நிமிஷம் ஆகிடுச்சுப்பா. மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும்ப்பா. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிக்கிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு ஊற்றி, ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுவோம்ப்பா. இப்போ பெருஞ்சீரகமும் நச்சீரகமும் போட்டிருக்கோம். அடுத்தது பச்சை மிளகா, அடுத்தது இஞ்சி பூண்டு, அடுத்தது கருவேப்பில்லை, அடுத்தது வெங்காயம், காலிஃப்ளவரு, கேரட்டு, தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கணும், நிறையா போடக்கூடாது. அப்புறம் மல்லி, கொத்தமல்லி போட்டிருக்கோம்ப்பா. இது ஸ்டஃபிங் நம்ம செய்கிறோம். இதுக்கு கொஞ்சோண்டு குழம்பு தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள்ப்பா, அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம்ப்பா. இது நல்லா கிண்டி விட வேண்டியதான். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு இட்லி பானையை இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம்ப்பா. ஆறட்டும். ஆறட்டுப்பா நல்லா. இப்போ ஸ்டஃபிங் எடுத்து இதில் வைப்போம்ப்பா. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குப்பா ஸ்டஃபிங்கு. இது பாருங்கள், இப்படி செய்யணும். இது வந்து இப்படி செஞ்சாக்கா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்கப்பா. இதுக்கு வந்து லாட்டாக்கணுன்னு அவசியமே இல்லை. இப்படியே இது பண்ணி அப்படியே இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். ஸ்டஃபிங் வச்சுட்டோம்ப்பா. எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். ஒன்று இதில் வச்சு அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். வச்சாச்சுப்பா. இது அப்படியே வேக வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான்ப்பா. வேகட்ட காட்டுறேன். வெந்துருச்சுப்பா. வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் போட போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம்ப்பா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். எடுத்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த இரு செஞ்சுட்டு சாப்பிட்லாம். இது எங்கள் பேரன் வந்திருக்காருப்பா. அதனால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பேரனுக்கு சுட்டு கொடுக்கணும். சாப்பிடுவார் அவர்.
ஆயிடுச்சுப்பா. இப்படி தான்ப்பா சுட்டு எடுத்து நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்குப்பா. பாருங்க நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குப்பா. ரொட்டிக்கெல்லாம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கோம். இப்படி தான்ப்பா சுட்டு எடுக்கணும். திரும்ப இன்னொரு இது போடுவோம். இதுக்கு வந்து தொட்டுக்க வேணாம்ப்பா, இந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கே போதும், சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.